ஆக்சுவலாக உண்மையாகவே வந்து நேற்று ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஹபீபி. வழக்கம் போல் எப்படின்னா இப்படி தான் நான் வந்து சினிமா அஸ் அ ஹோலாக தான் நான் பார்க்குறது. அன்பும் ஆதரவும் இல்லாது அநீதி கண்டு மக்கள் உரிமைக்கும் சமூக மாற்றத்திற்கும் எழும் மக்கள் போராட்டம் ஒரு புரட்சி பாதை வகுக்கும். ஆஃப் த ரெக்கார்ட் அப்படி ஒரு எழுச்சியை உருவாக்கப் போகும் தமிழ் சினிமாவில் என்பது கண்டிப்பாக உறுதியானது. இந்த டீமை வாழ்த்த வந்திருக்கும் ஹபீபி அட்வான்ஸ் வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இயக்குனர் மீரா கதிரவன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஆஃப் த ரெக்கார்ட் குழுவினர் அனைவருக்கும் மனம் நிறைந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். முத்துராமன் என்னை 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக உண்மையாகவே வந்து நேற்று ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஹபீபி. வழக்கம் போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை. அப்போ நான் அது வர முடியுமான்னு யோசித்தேன். அப்போ பாலாஜி சக்திவேல் சார் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே வர்றேன்னு சொல்லிட்டேன் வந்து. ஏன்னா எனக்கு பாலாஜி சக்திவேல் ரொம்ப பிடிச்ச இயக்குனர். பாலாஜி சக்திவேல் சார் வந்து தமிழ் சினிமாவுடைய எளிய மனிதர்கள் பக்கம் நின்று படங்களை செய்து இன்றைக்கி வந்து நிறைய ஒடுக்கப்பட்ட அரசியலை பேசிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி சினிமாவுடைய வியாபாரமாக மாறிடுச்சு ஒடுக்கப்பட்ட அரசியல் பேசுகிறதுங்கிறது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முன்னேற்றி ஏறுனா பாலாஜி சக்திவேல் சார் தான் வந்து. அவருடைய வழக்கு எண், காதல் போன்ற படங்கள் வந்து எளிய மனிதர்களின் வாழ்வியலை ரொம்ப அற்புதமாக பேசிய படங்கள். சரி, சார் இன்னைக்கு பரபரப்பான ஒரு நடிகராகவும் இருக்கார். இதில் 2 கேரக்டராக அவர் வர்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உண்மையில் டைரக்டருங்க நடிக்கும்போது என்ன தான் மிகச்சிலருக்கு தான் வந்து அந்த கான்சியஸ் இல்லாமல் இருக்கும். வந்து நம்ம என்ன தான் நடிகர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம கேமராவுக்கு முன்னாடி வரும்போது ஒரு கான்சியஸ் வந்துடும். அது நிறைய இயக்குநர்கள் நம்ம தமிழ் சினிமாவிலே அதுக்கு உதாரணங்கள் இருக்காங்க. ஆனால் பாலாஜி சக்திவேல் சார் வந்து வர வர ரொம்ப தேர்ந்த நடிகராக மாறிக்கிட்டே இருக்கார். ரொம்ப அழகாக அந்த 2 கேரக்டருடைய அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு கான்ஸ்டபிள், ஒரு அந்த அவ்வளோ பெரிய வெயிட்டோட ஒரு டிவிஎஸ் 50 வரக்கூடிய கேரக்டரும், அந்த டான் கேங்ஸ்டரோடைய அந்த கேரக்டரும் 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டரு. அதோடைய உடல் மொழியிலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக கொண்டு வந்துட்டுருக்காரு. பாலாஜி சக்திவேல் சாரோடைய வெற்றி என்பது தமிழ் சினிமாவுடைய வெற்றி, உண்மையின் வெற்றி. வந்து நிச்சயமாக ஏன்னா அவர் வந்து ஒரு பைலட் ஃபிலிம், ஏன்னா ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் பைலட் ஃபிலிம் நாளைக்கு படமாக ஆகுது, நாளைக்கு பெரிய ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா, பெரிய நடிகர்கள் இருப்பாங்களா, பெரிய கேமராமேன் இருப்பாங்களா, படமாக எப்படி வருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது பாலாஜி சக்திவேல் சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் வந்து அதை அக்ரி பண்ணி அதை நடிக்கிறார் அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வந்தேன். அது முத்துராமன் உண்மையிலே அது அந்த வகையில் நீங்கள் ரொம்ப பிளஸ்டான ஒரு ஆள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ எனக்கு இந்த கூட்டத்துக்கு வரும்போது எனக்கு என்னுடைய கடந்த காலங்கள் ஞாபகத்துக்கு வருது. நான் வந்து 2006 வந்து மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு வந்து அவள் பேர் தமிழரசி ஸ்கிரிப்டை நாங்கள் வந்து பவுண்டடாக ஒரு 316 பக்கம் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். வந்து அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ங்கிற கல்ச்சரே கிடையாது. அப்போது ஆக்சுவலி இந்த பைலட் ஃபிலிம் அப்படிங்கிறது அது என்ன பேர் அப்படின்னு அந்த வேர்டே இல்லாத ஒரு காலகட்டத்தில் அப்போ நாங்கள் வந்து மணிதரன் சாரோடைய அசிஸ்டன்ட் ஜிஎஸ் இருந்தார், அவரோட தம்பி ஜிஎஸ் சார் அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஆனால் உங்களோட டேக்கிங் விஷுவல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் ஏதாவது ஒரு 3 ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்து ஒரு டேக்கிங் உங்களோட விஷுவல்ஸை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணி காட்டுங்க அப்படின்னாரு. அப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது இல்லைங்கிறதுனால ஏதாவது சீரியல் நடந்துகிட்ருக்கோம், மெகா சீரியல் நடந்துகிட்ருக்கோம். சில ஸ்டூடியோவுக்கு போனால் நம்ம இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போனால் விரட்டுவாங்க, எதுக்கு இங்கெல்லாம் வர்றீங்க, நீங்கள் இப்போ சீரியல் பிஸியாக இருக்கிறோம், நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னு. வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிமில் பண்ணி மெட்ராஸ் டாக்கீஸில் அது நடக்கலை. அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஜிஎஸ் அவர் இறந்து போயிட்டார் குளுமணாலியில். அப்புறம் திரும்ப சங்கர் சார்கிட்ட கொடுத்துருந்தோம். அந்த வந்து பாலாஜி சக்திவேல் சார் வந்து அது சம்மந்தமாக விஜயமல்டன் சார் ஆஃபீஸில் பார்க்கும்போது ஒரு முறை சங்கர் சார் அந்த ட்ரெய்லரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாருன்னு ஞாபகப்படுத்தினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ட்ரெய்லரில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்போது நிறைய பேர் எங்களை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவங்க ஒரு மேனேஜரை இல்லைன்னா ஒரு ப்ரொடியூசரை பார்த்து ஒரு ஒன்லைன் சொல்லி ஒரு அட்வான்ஸ் வாங்கி படம் பண்ணுறதை விட்டு போட்டு ஷார்ட் ஃபிலிம் இப்போ பைலட் ஃபிலிம் பண்ணி இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து மோசர் பேரில் வந்து நான் படமாக கமிட் ஆகும்போது
அதில் நான் மட்டும் டைரக்டர் ஆகலை. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களுக்கு மேலே ஒளிப்பதிவு பண்ண பிஜி முத்தையா வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தான் கேமராமேனை கொண்டு வந்தோம். ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தி தங்கலான் வரைக்கும் ஒரு 80 படம் ஆர்ட் டைரக்டராக பண்ணிட்டார். ஒரு பெரிய டீம் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்துச்சு. அது மாதிரி எனக்கு சந்தோஷமாக அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒரு பெரிய டீம் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக டீமாக எல்லோரும் வருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இதோட கண்டென்ட்டு மேக்கிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தரோட டேக்கிங்ஸ் இருக்குது. நிச்சயமாக பிரபு ரொம்ப நாளாக தெரியும். பிரபு ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர், நல்ல கேமரா, நல்ல ஒரு பையன். இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே நல்ல எதிர்காலம் இருக்குது. இந்த படம் ஒரு சரியான ப்ரொடியூசராக வந்து ஒரு சரியான படைப்பு கண்டடைஞ்சிருன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இது அதற்கு தகுதியான ஒரு ப்ரொடியூசரை கண்டடைஞ்சு இந்த டீமில் இருக்க எல்லாருமே மிகப்பெரிய இடத்துக்கு தமிழ் சினிமாவில் வரணுங்கிறத மனமாற வாழ்த்துக்கிட்டு எல்லோருக்கும் பாராட்டி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. உரிமை வெல்லும் நாள் வரையில் மக்கள் போராட்டம் பல இந்த பூமி அதிர்ந்துள்ளது. வியர்வை சிந்தும் மக்களின் கரங்கள் புது தேசம் மலர சரிசமமான நீதி வேண்டி எழுகிறது மக்கள் சக்தி. அதற்கு இந்த பாலாஜி சக்தியின் வலிமை காயத்திற்கு மருந்தாகிறது. பல சிரமங்களுக்கிடையே சிதறி கிடக்கும் சமூகத்திற்கு தன்னாலான கதைக்கு ஆழத்திலிருந்து அர்ப்பணிப்பை தந்த இயக்குனர், நடிகர் திரு பாலாஜி சக்திவேல் அவர்களை பேச அழைக்கிறோம். நான் இயக்குனன் தான். நடிகனாக்கிய உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன். நான் இது நன்றி சொல்கிற மேடையாக நான் எடுத்துக்கிறேன். நான் எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் தான் நான் வந்து வலிமையாக இருப்பேன். பிஃபோர் த ஸ்க்ரீனில் உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும். அந்த பயம்தான் வந்து அவங்கள என்னை பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் வந்து நடிக்க முயற்சி செய்து வருகிறேன். அதற்கு ஒத்துழைத்த அனைத்து பேரும் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நான் இது ஒளிப்பதிவாளர், இது வந்து இசையமைப்பாளர், எடிட்டர், கூட நடித்த அனைத்து நடிகர்களும், இது எல்லாம் சேர்ந்தா இப்போ ஒரு சாப்பாடு சமைக்கிறோன்னு சொன்னால் எல்லாம் இருக்கும்போது தான் முழுமையாக சாப்பிடும்போது தான் அது வந்து இருக்குது. இந்த பதார்த்தம் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்னா மற்றதெல்லாம் எப்படின்னா இப்படி தான் நான் வந்து சினிமாவை அஸ் அ ஹோலாக தான் நான் பார்க்குறது. ஏன்னா எல்லா கிராஃப்டும் சேர்ந்தது தான் அது சினிமா. ஒரு நல்ல எழுத்து இருந்தால் தான் அது நல்ல அதை வந்து ஸ்டேஜ் பண்ணால் தான் ஒவ்வொருத்தருடைய நடிகனுடைய திறமையும் வெளிப்படும். அந்த கதாபாத்திரம் இது எல்லாமே அதற்கு அந்த கதையை சிதைக்காமல் அதை ப்ரெசன்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இயக்குனர் கையில் இருக்குது. இயக்குனரும் எழுத்தாளரும் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு படைப்பை வந்து எல்லாத்துக்கும் போய் சேர வைக்கிறாங்க. அது இண்டிவிஜுவல் கிடையாது. இது இசை நல்லா இருந்துச்சு, ரீரிகார்டிங் நல்லா அப்படின்னு சொன்னாலே அதில் மற்றதெல்லாம் சுமாராக இருந்துச்சுங்கிற அர்த்தப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். இவர் இந்த முத்துராமன் அவர் வந்து எழுதுனதை அதை ஸ்டேஜ் அது 2 நாளில் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அசாத்தியமாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு குறியீடு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் நிறைய காட்சிகளில் வந்து தொகுப்பாக தான் அது மியூசிக்கலாகவும் ஒரு 24 கிராஃப்ட் சேர்ந்தது தான் ஒரு சாப்பாடு மாதிரி தான் ஒரு ஃபில்முங்கிறது. அதை இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூளைக்கு வேலை மாதிரி சின்ன சின்னதாக தேய்ப்பாங்க தெரியுங்களா, பறத்து போட்டு. அதுதான் எது லாஸ்ட்டாக எடுக்கிறது, எது ஃபஸ்ட்டாக எடுக்கிறது, இது எல்லாமே அந்த ஒரு மூளைக்குள்ளே தான் இருக்கும். முத்துராமன்கிற அந்த ஒரு மூளைக்குள்ளே தான் இருக்கும். எடுத்துக்கிட்டே அப்படி எடுத்துக்கிட்டே அப்போ அதை கவனிக்கும் போதே அவங்க ருக்மிணி சொன்னாங்க இல்லைங்களா, அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே எனக்கு இல்லை, இதில் பங்கு கொண்டவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட அதை தேர்ந்தெடுத்து
அப்படியே வந்து அந்த ரியாக்ஷன் சொல்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, எனக்கு இப்படி போதும், இது போதும், ஓவராக நடிப்பு வேணாம், அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஏன்னா ஒரு டீ சாப்பிட்றோம், அதில் சர்க்கரை ஜாஸ்தி போட்டோம்னா சாப்பிட முடியாது. அந்த மாதிரி வந்து அதை வந்து செதுக்குனது வந்து இயக்குனர், எழுத்தாளர். அது அந்த சேர்ந்துறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு அருமையான விஷயம். அதனால் எல்லாருமே இப்போ என்னை பேரை சொல்லி சொல்கிறாங்க, அது பிரதான பாத்திரமாக இருக்கிறதுனால சொல்கிறாங்களே தவிர எனக்கு இன்னும் கூச்சமாக தான் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக டைரக்டர் அவர் வந்து ஒரு இயக்குனர், ஒரு இந்த அதுவும் சமுதாய சிந்தனை உள்ள இயக்குனர். எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சிந்தனைக்கு தான் நான் வந்து ஒப்புக்கிட்டேன், வேறு எதுவுமே காரணம் கிடையாது. அதுக்கப்புறமேல அவருடைய இயக்குனர் திறமையும் எழுத்தாளர் திறமையும் வந்து பார்த்தேன். அப்போது வந்து நீங்கள் எல்லோரும் வாழ்த்துற மாதிரி, நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் வாழ்த்துன மாதிரி நான் இப்போ தான் முழுமையாக எல்லாமே பார்க்குறேன். நான் இதை அவர் சொன்னதை மட்டும் செஞ்சது அவ்வளோதான். ஆனால் அவர் ஏதோ பொலிட்டிக்கலாக அதை சொல்ல வராரு அப்படிங்கிறது உண்மையிலே வெளிப்படையாக அருமையாக இருந்தது. ரொம்பவும் நுட்பமாக இருந்துச்சு, அது கலாபூர்வமாக இருந்துச்சு. அது கமர்ஷியலான ஒரு டோனும் அதில் இருந்துச்சு, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதான் படம் போகிறதே தெரியாத அளவுக்கு என்னன்னு போய் திருப்பியும் அது குறியீடுகளை வந்து அதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து உணர்ந்தால் தான், அதான் அந்த முதல்ல பேசினவர் சொன்னார் உணர்தல் அப்படிங்கிறது. அதனால் இவர் வந்து கண்டிப்பாக இதை வந்து திரைப்படமாக மிகப்பெரிய அளவில் ஆக்குவாருங்கிற நம்பிக்கை உங்களை போலவே எனக்கும் இப்போது இருக்குது. கண்டிப்பாக இது நல்ல திரைப்படமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை உண்மையிலே இருக்குது. இது வாழ்த்தி பேசி வந்த நண்பர் சண்முகமுத்துசாமி, மீரா கதிரவன், அவர் எல்லா பேருமே எனக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரிலாம் பேனர்லாம் வைக்கும்போது எனக்கு இன்னும் பயங்கர ஒரு தலை சுற்றி. ஏன்னா நான் இயக்குனர் தான் எனக்கு முதலாக இருந்துச்சு. அது கூட நான் சொல்லி இயக்குனர் அப்படிங்கிற அதுதான் எனக்கு வந்து லாபகமாக வர விஷயம். இப்படி நீங்கள் எல்லா பேரும் சொல்லும் போது எனக்கு கூச்சத்தோடு அதை நான் வந்து அங்கீகரிச்சுக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த இந்த மொத்த குழுவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.